ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த ஆகஸ்ட்டு மந்த்தினுடைய முக்கியமான வேலைவாய்ப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மொத்தம் 23 டைப்ஸ் ஆஃப் ஜாப்பை பற்றின வீடியோ தான். இது 23 ஜாப், இது எல்லாமே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனு. இதில் ஒரு சில ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மந்த்தை வந்த வேலைவாய்ப்பை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட டோட்டல் வேகன்சிஸ் லிஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் மட்டுமே வந்த டோட்டல் வேகன்சிஸ் லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 65,000 ப்ளஸ் வேகன்சிஸ், மேற்பட்ட வேகன்சிஸ் டோட்டல் வேகன்சிஸ் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமான ஜாப் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த முக்கியமான ஜாப் இல்லாமல் இன்னும் அதர் ஜாப் எவ்வளோ இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேலை இல்லை, டிகிரி முடித்தவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளேயும் டிகிரி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட அடுத்த மிகப்பெரிய ஒரு ஒர்க் என்ன அப்படின்னா வேலைக்கு போகணும். அதுவும் நல்ல வேலைக்கு போகணும், அதுலேயும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். இந்த மாதிரினா பல விதமான ஆசைகள் எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் போஸ்ட் ட்ரை பண்ண முடியாதவங்க அப்ராட் போகிறாங்க, இல்லை அப்படின்னா சொந்தமாக ஜாப் தொழில் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வேறு விஷயம், இதெல்லாம் அதர் விஷயம், அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ முக்கியம் பார்த்தோம் அப்படின்னா, படித்து முடிச்சிட்டோம்னா வேலை இல்லை அப்படின்ற ஒரு திண்டாட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அதை நம்ம யாரும் அமைச்சிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம் எழுதணும், அது பாஸ் பண்ணணும், அதில் ஃபிசிக்கல் இருக்குது, இந்த மாதிரி பல விதமான விஷயம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்போ அதை யாரும் முன் வைக்க மாட்டேறீங்க ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அதிகம் பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th 12th முடித்தவங்களுக்கு தான் அதிகமான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கிடைக்குது. ஸோ டிகிரி முடித்தவங்களுக்கு தான் 100க்கு 75% 10th 12th முடித்தது தான் அதிக வேகன்சிஸ் கொடுக்குறாங்களே தவிர, மீதி இருக்கக்கூடிய 25% இல்லை 30% தான் உங்களுக்கு டிகிரி முடித்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் அதிகமாக வருது. ஸோ முக்கியமாக அதிகம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் 10th 12th நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்க அந்த பீரியடு தான் உங்களுக்கு ஜாப் நீங்கள் தேடுறதுக்கான நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதை மிஸ் பண்ணக்கூடாது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்லாம் வருதோ அதில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி எல்லா வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, எல்லா வேலைவாய்ப்புக்கும் அப்ளை பண்ணிட்டு விடாமுயற்சியோடு இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பில் உங்களுக்கு கிளிக் ஆகிரும். சரிங்களா? அதில் முக்கியமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தோட முக்கியமாக வந்த வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில் பார்க்குறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? இதில் நம்ம ஒவ்வொரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். மொத்தம் 23 டைப்ஸ் ஆஃப் ஜாப் பார்க்கலாம். இதோட லாஸ்ட் டேட் என்ன, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, அதை பற்றின டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்க்கக்கூடிய ஜாப் நேம் பார்த்தீங்கன்னா MROWR. ஸோ MOWR ரெக்ரூட்மெண்ட்டில் 2018க்கான சென்னை அண்டு பெங்களூரில் கிளர்க் போஸ்ட் 40 போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான், ஆகஸ்ட் 22 தான். ஸோ இது பரவாயில்ல, இது விட்டுருங்க. பட் அடுத்த ஜாப் பார்க்கலாம். ஸோ இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட்டில் 118 நாவல் ஆர்ம்டு இன்ஸ்பெக்டர்டு அண்ட் கிரேடு போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 118 வேகன்சிஸ் டோட்டலாக. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 24 தான். இதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு பற்றின வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கும் மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். சரிங்களா? மொத்தமாக இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் இந்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். மொத்தம் 24 போஸ்டிங்க. இந்த 24 போஸ்டிங்கன்னா அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் மட்டும் தான் கொடுத்துருங்க. ஸோ அந்த வெப்பேஜ் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய்ட்டு அங்கே என்ன அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதில் இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது அப்படி இல்லைன்னா இந்தியன் நேவி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான என்ன லேட்டஸ்ட்டு கரண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்கோ அது உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். இரண்டாவது பார்க்கக்கூடிய போஸ்ட்டு பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 2018 ஆகஸ்ட் மந்தில் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மந்த்து மட்டுமே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள். சரிங்களா? இது போன மாதம் வந்திருக்கலாம், போன மாதம் வந்தது தான் நோட்டிஃபிகேஷனு. அதிக வேலைவாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஸோ அடுத்த மந்த்தும் இருக்குது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் 2018க்கான 88 கிரேடு ட்ரெயின் போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்காங்க. ட்ரைனிங் போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 24 ஆகஸ்ட் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா? அடுத்து பார்க்கக்கூடிய சவுத் ரயில்வே சென்னை ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து 2018க்கான பார்த்திங்கன்னா 328 சஃபைவாலா போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. 328 காலி பணியிடங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 27 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா வெப்பேஜ் லிங்க் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 5வது பார்க்கக்கூடிய போஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் 417 போஸ்ட். இப்போ ரீசெண்டாக கூட உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். ஸோ இந்தியன் பேங்க்கில் 417 போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் PO சரிங்களா, ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர். இந்த வேலைவாய்ப்பு 417 டோட்டல் வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27 ஆகஸ்ட். ஓகேங்களா. அடுத்து பார்க்கக்கூடிய 6வது பார்க்கக்கூடிய ஜாப் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 போஸ்டிங் வந்து ஃபயர்மேன் அண்டு அப்புறம் வந்து இன்ஜின் டிரைவர் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட் 2018 லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ண நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DRDO டிஃபரன்ஸ் ரெக்ரூட்மெண்ட். இதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். இந்த வேலைவாய்ப்புக்காக வந்து இந்த வேலைவாய்ப்போட இந்த 7வது இருக்கக்கூடிய ஜாபுக்கு வந்து நம்ம அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. மொத்தம் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜாப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 494 வேகன்சிஸு. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 ஆகஸ்ட். ஓகேங்களா. அடுத்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா IMU சென்னை ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2018க்கான டீச்சிங் போஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 30 காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு. அப்ளை பண்ண நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 9வது பார்க்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா HPCL ரெக்ரூட்மெண்ட்டில் 2018க்காக ஸோ இன்ஜினியர் போஸ்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியர் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுற போஸ்ட்டு. மொத்தம் 25 போஸ்டிங் இருக்குது. இதில் லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 31 இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட்டு. சரிங்களா. அடுத்து பார்க்கக்கூடிய 10வது பார்க்கக்கூடிய ஜாப் பார்த்தீங்கன்னா DFCCIL ரெக்ரூட்மெண்ட் 2018க்கான 1572 மொத்தம் 1572 MTS எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 ஆகஸ்ட் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ இவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம எந்த ஒரு வேலைக்கும் அப்ளை பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம எக்ஸாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ஒரு வேலை, எல்லாமே கவர்மெண்ட் போஸ்டிங் தான். நீங்கள் கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாமே கவர்மெண்ட் போஸ்டிங் தான். அது எந்த வேலை அது சில பேருக்கு பிடிச்ச வேலைன்னு இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஏதோ ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஏதோ ஒன்று கிளிக் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பர் புதுச்சேரி ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2018க்கான 67 ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 67 காலி பணியிடங்கள் இதில் இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 31 ஆகஸ்ட் தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா. அடுத்து பார்க்கக்கூடிய இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் UPSC 414 போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸர் சென்னை நேவி மற்றும் மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா. 2018 414 UPSC அறிவித்துள்ள சென்னையில் வந்து நேவி, மிலிட்ரி அப்புறம் ஏர்ஃபோர்ஸ். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 414 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3 செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இது லாஸ்ட் டேட் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து 13வது பார்க்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா IBPS ரெக்ரூட்மெண்ட் 2018க்கான 4102 ப்ராப்பர்ட்டி, அதாவது 4102 வேகன்சிஸ் மொத்தம். சரிங்களா. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா செப்டம்பர் 4 வந்து லாஸ்ட் டேட்டு. மொத்தம் 4102 போஸ்டிங்கு IBPS ரெக்ரூட்மெண்ட்டில். அதாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னா இப்போ ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர். ஓகேங்களா. அதுக்கான போஸ்டிங் தான் அது. இதுக்கு வந்து அப்ளை பண்ண நினைக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். செப்டம்பர் 4 லாஸ்ட் டேட்டு. ஸோ அடுத்த பார்க்கக்கூடிய 14வது பார்க்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா TNPSC குரூப் 2. இது பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம். 1199 போஸ்டிங் வந்து குரூப் 2 எக்ஸாமினேஷனான நோட்டிஃபிகேஷன். பல்வேறு விதமான நோட்டிஃபிகேஷன், பல்வேறு விதமான ஜாப் இதிலே உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ டிகிரி முடித்தவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இந்த TNPSC குரூப் 2 தான். பல பேரோட கனவு வந்து பார்த்திங்கன்னா TNPSC குரூப் 2 அப்ளை பண்ணணும், அதில் வந்து ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு தெரியும், இதுக்கான வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த லிங்க் வீடியோக்குள்ள இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா. அடுத்து வந்து 15ஆக பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா SSB ரெக்ரூட்மெண்ட். பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ASI மற்றும் SI ஹெட் கான்ஸ்டபிளுக்கான போஸ்டிங்கு 181 வேலைவாய்ப்புகள் இதில் இருக்குது, காலி பணியிடங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 9 செப்டம்பர் 2018 லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா. 16ஆக பார்க்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா CBI இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து 2018க்கான 28 ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ 28 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12 செப்டம்பர் 2018 தான். அடுத்து பார்க்கக்கூடிய 17ஆக பார்க்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் AI ரெக்ரூட்மெண்ட் 2018 ஃபார் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 908 போஸ்டிங் இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 15 செப்டம்பர் 2018 லாஸ்ட் டேட்டு. ஸோ 18ஆக பார்க்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். SSC கான்ஸ்டபிளுக்கான GD கான்ஸ்டபிள் மொத்தம் 54,953 வேகன்சிஸ். சரிங்களா. ஸோ இதை அப்ளை பண்ணலாம் பல நம்பர்கள். ஏன்னா இங்கிலீஷில் எக்ஸாம் இருக்குது. பட் இங்கிலீஷ் வந்து எல்லாம் வந்து 10th லெவல் பேசிக் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு. SSC இதுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன், இதுக்கான இந்த ஜாப்னா என்ன,
எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான இது ஒரு மெயின் பெரிய ஜாப் அப்படின்றாலும் இந்த வேலைவாய்ப்புக்கான நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கு லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17 செப்டம்பர் 2018 தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட். இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் நிறைய நமக்கு தெரியாமலே தெரிஞ்ச வேலைவாய்ப்பும் இருக்குது, இது இல்லாமல் தெரியாத வேலைவாய்ப்பு நிறையாவும் இருக்குது. ஸோ வந்து எல்லா வேலைவாய்ப்புக்கும் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு வந்து கிளிக் ஆகும், சரிங்களா? அதனால் தொடர்ந்து முயற்சி எடுத்து எல்லா வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஓகேங்களா? அப்போ தான் வந்து அந்த சக்ஸஸ்ஃபுல் ரொம்ப நமக்கு கிடைக்கும், சக்ஸஸ் கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்பை பற்றின நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே எல்லா வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து இதை தெரிஞ்சுக்கோங்க. அதில் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் மந்த்து என்டி வீக்கில் வந்து இன்னும் பல்வேறு வகையான வேகன்சிஸ் வந்து வரப்போகுது. அதை பற்றின டீட்டெயில் நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். ஸோ ஓகேங்களா? இந்த மாதிரியான நியூஸ் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள், எக்ஸாமுக்கான ஸ்டடி மெட்டீரியல் இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இங்கிலீஷ் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க அந்த சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து அந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் மற்றும் ஆர்பிஎஃப் எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் மெட்டீரியல் நம்மளோட இங்கிலீஷ் சேனலில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மீண்டும் ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிலாக சந்திக்கலாம். நன்றி.